இரண்டு புறமும் சரி, அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஸ்டாலின் ரெண்டு பேரும் முன்வைக்கக்கூடிய கருத்துகள் இவங்களுக்கு நெருக்கடி தரதா அப்படின்றத தாண்டி மக்கள் கிட்ட இது என்னவா ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ நடந்துட்டு இருக்க இந்த விஷயங்களை பொறுத்தவரை? இல்லை, மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இதில் இவங்க சொல்கிற விஷயம் இருக்குல்ல, இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறாரு, இது மாதிரி பல விஷயங்கள், பல பொருட்களோட விலையெல்லாம் ஏறி போச்சுன்னு சொல்கிறார். அதில் வெறும் மாநில அரசுக்கு மட்டும்தான் பங்கு இருக்காருன்னா மத்திய அரசுக்கு பங்கே கிடையாதா? இந்த சில்லறை பணவீக்கம் எப்படி ஏறுது? ஆக்சுவலாக மத்திய அரசோட பாலிசினால தான் இந்த ரீட்டைல் பிரைஸோட இன்ஃப்ளேஷன்லாம் ஏறிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு மத்திய அரசும் ஒரு பொறுப்பு. ஏன்னா இவங்க பாஜக விட்டு விலகி வந்துட்டு தான் சொல்கிறாங்க, அதோட கூட்டணி இல்லைன்னு உறுதியாக வேறு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் எடுக்கணும் இல்லை அகைன்ஸ்ட் பிஜேபி. எடுத்தால் தானே உங்களுக்கு ஆன்டி பிஜேபி ஓட்லேருந்து கொஞ்சமாக அது வரும் உங்களுக்கு. அப்போ அந்த பர்பஸே உங்களுக்கு சர்வாலியே. பாஜக விட்டு விலகி வந்த பர்பஸ் சர்வாகணும்னா மத்திய அரசோட குற்றங்கள் குறைகள் அவங்கள பற்றிலாம் சொல்லணும். மத்திய அரசு 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரைக்கும் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்றதையும் உறுதியாக சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் பாஜக பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது, அது திமுகவுக்கு போயிட்டு இருக்கு. அதுலேருந்து நீங்கள் கொஞ்சமாவது எடுக்கணும்னா நீங்கள் பாஜக பற்றி விமர்சனம் பண்ணணும்ல. அதில் நீங்கள் அடக்கி வாசிச்சிங்கன்னா மக்கள் எப்படி உங்களை எடுத்துப்பாங்க நீங்கள் சொல்கிற குற்றங்களை? இன்னொரு பாயிண்ட்டு, கடனை பற்றி சொல்கிறாரு. 58 லட்சம் கடனாக இருந்து 2014 இந்தியாவோட கடன் இன்றைக்கி 200 லட்சத்தை நெருங்குது. கடன் வாங்குறது முக்கியம் இல்லை. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கடன் 3 லட்சத்துலேருந்து 8 லட்சம். சமீபத்தில் சிஏஜி ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் என்ன தெரியுமா சொன்னார்? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது, கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்குற திறன் உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் கடன் வாங்குறதே தப்பு அப்படின்னு கிடையாது. கடன் வாங்காத எந்த கவர்மெண்ட்டுமே இருக்க முடியாது, கடன் வாங்கி தான் எந்த கவர்மெண்ட்டுமே செயல்படும். அதனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அதனால் இந்த வெள்ள நிவாரணம், அப்புறம் இந்த டங்ஸ்டன் போன்ற விஷயங்கள், இதிலெல்லாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமான கவனம் செலுத்தி மக்களுக்கு அவர் நிவாரணம் வாங்கி கொடுத்தாருன்னா அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதற்கான கவனத்தை அவர் செலுத்த வேண்டும் என்னுடைய கருத்து. சரி, திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல, அதாவது எதிர்கட்சி தலைவர் மிக நுட்பமாக மிக மிக யோசித்தான் எந்த அறிக்கையும் வெளியிடுறாரு. அதாவது எல்லா அறிக்கையிலும் பாருங்க, மிக சரியான வாசகங்களும் வார்த்தைகள் இருக்கு. எதுவுமே புள்ளிவரம் இல்லாம தவறு இருக்காது. நீங்க மத்திய அரசு விமர்சிக்கலன்னு சொல்றீங்க. அதாவது தர வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கிறது, பெற வேண்டிய இடத்துல மாநில அரசு இருக்கிறது. அப்ப தர வேண்டிய மத்திய அரசை அதிமுக வலியுறுத்துங்க, அது கொடுங்கன்னு சொல்லி, அதே பெற வேண்டிய திமுக கண்டுகொள்ளாம சொல்லி அவன் கண்டிக்கிறான். இதுல எந்த வார்த்தை பிரயோகத்துல மாத்தி எல்லாம் இது கிடையாதுங்க. இப்ப பாஜகவை எங்க விமர்சிக்காமதான் இல்ல. இப்ப கூட பொதுக்குள்ள 16 தீர்மானத்தில் ஒன்று மாநில அரசுக்கு நிதியை சரியாக அளிப்பது என்று அதிமுக கடுமையா பேசியிருக்குங்க. அதாவது நீங்க விலை உயர்வு விஷயத்துல தமிழ்நாடு அரசு மிக சரியாக நிர்வாகம் செய்யவில்லை என்பது அதிமுக குற்றச்சாட்டு. அந்த அறிக்கையில பாருங்க, முழு முறை வருங்க, மத்திய அரசு செய்ய தவறியது என்ன, மாநில அரசு எப்படி அதை கையாண்டிருக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தெளிவா சொல்லிக்காருங்க. இதுல பயந்துட்டாரு, ஒதுங்கிட்டாரு, பாதாளத்தில் இருக்காரு, இந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் எல்லாம் பயனில்லைங்க. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆளுங்கட்சி கொண்டு கடந்த ஆட்சியில் அதிமுக தவறு பண்ணு சொன்னா அது ஆட்சி இழந்ததுங்க. அப்போ ஆட்சியோட நீங்கள் கடந்த ஆட்சியோட ஒப்பிட்டு பேச தவறு இன்றைக்கு நீங்க ஏன் செய்யல, அப்ப என்ன செய்ய போறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். இப்ப அதிமுக மீண்டும் இதை வந்தால் 26 நிச்சயமாக சரி செய்யும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை தரும் என்பதுதான் அதிமுக வாதம். பொங்கலூர் மணிகண்டன் பேசும்போது அந்த விலைவாசி எல்லாம் படிச்சார், பட்டியெல்லாம் பண்ணாரு, தமிழ்நாடு கவர்மெண்டோட விஷயங்கள்லாம் சொன்னாரு. போற போக்குல அம்பேத்கர் ஒரு விஷயமான்னு கேட்டு போறாரு. அது அதிமுகவுடைய எண்ணமா இல்ல உங்களுடைய எண்ணமா? அம்பேத்கர் விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா கருத்து போறீங்க? அம்பேத்கர் விஷயத்தை சாதாரணமா கருத்து போறீங்களா சார்? அது உங்களோட கருத்தா அதிமுக கருத்தா? அம்பேத்கரை பேசியதை ஒருபோதும் அதிமுக ஏற்கவில்லை. உங்க கருத்தா அதிமுக கருத்தா? அம்பேத்கர் பத்தி நீங்க சொன்னது உங்க கருத்தா அதிமுக கருத்தா? தமிழ்நாடு பிரச்சனை பேசினா மோடி அம்பேத்கர் பத்தி நீங்க சொன்னது உங்க கருத்தா அதிமுக கருத்தா? மோடியே சொல்றீங்க. அம்பேத்கர் பத்தி நீங்க சொன்னது உங்க கருத்தா அதிமுக கருத்தா? சொன்னீங்கன்னா மோடி அதுக்கு பதில் சொல்லுங்க. மோடிக்கு நீங்க தான் பயந்துருக்கீங்க அர்த்தம். அம்பேத்கர் மோடிக்கு பயந்து ஆட்சி சொல்றோம். அதாவது மோடிக்கு பயந்து கொண்டுதான் திமுக அரசு நடத்துகிறதா? மத்திய அரசு நெருக்கடி சொன்னாரு, சொத்துரிமை கேட்கும் போது மோடி அரசு அம்பேத்கரை ஓட்டுக்காக பயன்படுத்தாமல் அம்பேத்கர் சொன்ன செய்வார் அம்பேத்கருக்கு சில வைக்கிறதோ பாராட்டுவதோ பயன் இல்ல. அம்பேத்கர் விரும்பியதை செய்ய வேண்டும். சுருக்கமா ரெண்டு பேரும் அமைதியா கேளுங்க. அம்பேத்கர் பத்தி கேளுங்க.
இல்ல அதாவது அம்பேத்கருடைய புகைப்படத்தை வைப்பதோ சிலை வைப்பு மட்டும் பயன் இல்ல. அம்பேத்கர் என்ன விரும்பினாரோ அதை நிறைவேற்றுகிறது அதிமுக. பொது தொகுதியில நிறுத்தி ஒரு தலித் சமுதாயத்தினரை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்குங்க. ஏன் ஆர் ராசா கொண்டு நீங்க பெர்மனன்ட் படம் பண்ணீங்க? இது சமூக நீதியா? இது அம்பேத்கர் விரும்பியதா? அப்ப இந்த மாதிரியான ஏமாற்று வேலையை திமுக அம்பேத்கர் பயன்படுத்துது, இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாய மக்கள் பயன்படுத்துறாங்க. இந்த நிகழ்ச்சியோட இறுதி அவங்களோட சுருக்கமாக மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இந்த அரசு மீது சில குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை வைத்தார். அதற்கான பதிலும் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இந்த பணவீக்கம் விலைவாசி இதெல்லாம் சொன்னார்ல, அவர் சொன்ன பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கைக்கு பின்னாடி இங்க சிஏஜி ரிப்போர்ட்லையும் இந்த நிதி மேலாண்மையை சரியாக கையாண்ட அரசுகள் தமிழ்நாடு அரசும் ஒரு அரசு. வாங்கிய கடனை கட்டுகிற அளவிற்கு அவங்கள மாதிரி கடன் வாங்கி வட்டியை கட்டல, இன்வெஸ்ட்மெண்ட், சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட், நான் முதல்வன் ஸ்கீம்ல போயிருக்கு, பெண்களுக்கு போயிருக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு போயிருக்கு. இது இன்வெஸ்ட்மெண்டா மாறுது. அதனாலதான் நிதி பற்றாக்குறையை குறைச்சிருக்கோம். கடன் வாங்குற தன்மை இருந்தா கூட பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு முதல்வர் எடப்பாடி மாதிரி 16 எடப்பாடி மாதிரி 16 இடத்துல இல்ல, முதல் இடத்துல இருக்கோம். ஒண்ணு விலைவாசி திருப்பெல்லாம் தாண்டி தான் இந்த திமுக அரசை கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலையில தான் எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு. அவர் சொல்லுது அரசியல் பேசுறார் எடப்பாடி அப்படின்னு சொன்னா கூட மற்ற எதிர்க்கட்சிகள் சொல்றாங்கல்ல, எல்லா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்களோ அதையாவது நீங்க அட்ரஸ் பண்ணுங்க.